ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பெரிய பணக்காரர் ஆகணுங்கிற கனவுல தான் தொழில் தொடங்குவீங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக தொழிலில் நஷ்டம் அடைஞ்ச பிறகு அந்த முயற்சிகளை கைவிட்டுருவீங்க. ஆனால் அடிமட்டத்தில் ஆரம்பித்து கோடீஸ்வரர் ஆன பல பேர் தங்களுடைய முயற்சிகளில் தோல்விகளை அடைஞ்ச பிறகு அவங்க பின்வாங்கிறதே கிடையாது. நீங்களும் ஒரு கோடீஸ்வரர் ஆகணும்னா உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் பின்வாங்கக்கூடாது. நீங்கள் சில உண்மைகளை உங்கள் மனசில் வச்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் பதிய வைக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு செயலில் இறங்கியிருக்கீங்க. நீங்கள் உங்கள் வியாபாரம் தொழிலில் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்கள்கிட்ட சரியான ஐடியாக்களும் திட்டங்களும் இருக்கணும். எந்தவித திட்டமும் போடாம எந்த தொழிலையும் அவ்வளவு சுலபமா வெற்றி அடைஞ்சிட முடியாது. ரெண்டாவது என்னன்னா, தனியா தொழில் சொந்தமா தொடங்குனீங்கன்னா கூட உங்களை சுத்தி திறமையான மாஸ்டர் மைண்ட் டீமை நீங்க உருவாக்கிக்கணும். இந்த டீம்ல உங்களுக்கு சிறந்த ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய திறமைசாலிகளை பக்கத்தில் வச்சிருங்க. ஏன்னா எந்த ஒரு தனி மனிதனாலையும் ஒத்த ஆளா நின்று வியாபாரத்தில் ஜெயிச்சிட முடியாது. நீங்க ஒரு கோடீஸ்வரர் ஆகணும்னா மற்றவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு தேவை. நீங்க திட்டங்களை தனி ஒரு ஆளா இருந்து உருவாக்காம உங்க டீம் மெம்பர்ஸோட கலந்து ஆலோசனை பண்ணி உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஐடியாஸ் அண்ட் திட்டங்கள் கிடைக்கும். நீங்க சொந்தமான தனியா ஏதாவது ஐடியாஸ் அண்ட் பிளான்ஸ் உருவாக்குனீங்கன்னா கூட உங்களுடைய மாஸ்டர் மைண்ட் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா இறுதி முடிவு எடுங்க. ஏன்னா பல மனித மூளைகள் இணைந்த கூட்டணி தான் உங்களை கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய ஃபார்முலா. நிறைய நபர்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல தங்களுடைய திட்டங்கள் தோல்வி அடைஞ்சிட்டுன்னா அதுக்கப்புறம் தங்களுடைய முயற்சிகளை கைவிட்டுருவாங்க. இதுதான் வெற்றி அடைஞ்ச தொழில் அதிபர்களுக்கும் தோல்வி அடைஞ்ச தொழில் அதிபர்களுக்கும் உள்ள வேறுபாடு. வெற்றி அடைஞ்ச மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆன பல தொழிலதிபர்கள் எத்தனை முறை தோல்விகளை சந்திச்சாலும் அவங்களுடைய தோல்விகளை ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. திட்டத்தில் ஏதாவது ஓட்டை இருக்குதான்னு அனலைஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்குவாங்க. இந்த மாதிரி அவங்க வெற்றி அடைகிற வரைக்கும் திட்டங்களை உருவாக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு அசாத்தியமான மன உறுதியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்க மனசுல இருக்கணும். வெற்றி அடைஞ்ச தொழில் அதிபர்களை பொறுத்தவரை தோல்விகள் அப்படிங்கிறது தற்காலிகமானது தானே தவிர நிரந்தரமானது கிடையாது. இப்படிதான் அவங்களுடைய மனநிலையை வச்சிருக்காங்க. இப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்னுடைய கேள்விகளுக்கு ஒரு பதில் அளிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க முயற்சிகளை தொடர்ந்து செய்றீங்களா? ரெண்டாவது கேள்வி, புதிய திட்டங்களை உருவாக்குறீங்களா? மூன்றாவது கேள்வி, மாஸ்டர் மைண்ட் டீமை உருவாக்கி வச்சிருக்கீங்களா? நான்காவது கேள்வி, இல்ல தனியா தான் உங்க வியாபாரத்துல செயல்படுறீங்களா? ஐந்தாவது கேள்வி, தோல்விகளை கண்டு பின்வாங்கிட்டீங்களா? இந்த 5 கேள்விக்கான பதில கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய உண்மையான பதில்கள் உங்களையே அலசி பார்க்க வைக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வெற்றி அடைஞ்சு ஒரு கோடீஸ்வரர் ஆகணும்னா உங்களுடைய தோல்விகளை நிரந்தரமானது இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ளே சொல்லிட்டு நீங்க உங்க முயற்சிகளை தொடரணும். புதிய புதிய திட்டங்களை உருவாக்கணும். வெற்றிக்கான ஃபார்முலாவே இதுதான். உங்க மாஸ்டர் மைண்ட் கூட்டணி கூட சேர்ந்து வெற்றி கிடைக்கிற வரைக்கும் புதிய புதிய திட்டங்களை உருவாக்கணும். உங்களுடைய மனநிலையை இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா
நீங்களே முடியாதுன்னு கைவிடுற வரைக்கும் உங்க முயற்சிகளை தொடருவீங்க. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு பழமொழியை சொல்ல விரும்புறேன். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். பல தொழில் அதிபர்கள் இந்த ஒரு பழமொழியை தெரிஞ்சோ தெரியாமலோ பின்பற்றுறதால தான் சாதனை செஞ்சிருக்காங்க. நிறைய தொழில் அதிபர்களை பார்க்கும்போது அவனுக்கு என்னப்பா அவரு பெரிய அதிர்ஷ்டக்காரர்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் பார்க்க தவறுறது என்னன்னா, அவங்கள புரட்டி போட்ட தோல்விகளை, அவங்கள கிறங்கடிச்ச மோசமான சூழ்நிலைகளை அவங்க எதிர்த்து கடுமையா போராடி தான் அதிர்ஷ்டசாலியா மாறினாங்களே தவிர ரொம்ப சுலபமா மாறிடல. தோல்விகளே வராம யாராலையும் வெற்றியை எட்டி பிடிச்சிட முடியாது. தோல்வி உங்களுக்கு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் உங்க திட்டத்துல ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். அது என்னன்னு கண்டுபிடிக்க உங்க மாஸ்டர் மைண்ட் குழுவோட டிஸ்கஸ் பண்ணி புதிய திட்டங்களை உருவாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இப்போ என்னுடைய கேள்வி நேரம். நீங்க ஒரு நோட்ல நான் எத்தனை முறை தோத்தாலும் என்னுடைய முயற்சிகளை கைவிட மாட்டேன்னு எழுதி வச்சிருக்கீங்களா? ரெண்டாவது கேள்வி, டெய்லி மார்னிங் அண்ட் நைட்டு உணர்வு பூர்வமா அந்த வரிகளை ரீட் பண்றீங்களா? மூன்றாவது கேள்வி, உங்க மாஸ்டர் மைண்ட் கூட்டணியில திறமசாலிகளையும் பாசிட்டிவ் சிந்தனை உள்ள நபர்களையும் உங்களை சுத்தி வச்சிருக்கீங்களா? நான்காவது கேள்வி, உங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? இந்த 4 கேள்விகளுக்கான பதில்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பல தொழில் அதிபர்கள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்ட நிலையில இருந்து பல கோடிகளை சம்பாதிச்சதுக்கான காரணம் மனசை ரணமாக்குற தோல்விகளை எதிர்த்து போராடுற குணம் அவங்கள்ட்ட இருந்ததால தான். நீங்களும் கோடீஸ்வரர்களான பல தொழில் அதிபர்களுடைய குணத்தை வளர்த்துக்கோங்க. இவங்களுடைய மனநிலையை நீங்களும் உருவாக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய விடாமுயற்சியை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த வீடியோல நான் சொன்ன கருத்துக்களை உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பா தோல்விகரமான சூழ்நிலைகள்ல நீங்க மனம் தளராம இருக்கணும். உங்க திட்டங்களை மாத்தி புதிய புதிய திட்டங்களை உருவாக்கணும். இந்த மனநிலையில நீங்க உங்க தொழிலை செஞ்சீங்கன்னா உங்களாலையும் ஒரு கோடீஸ்வரரா உருவாக முடியும். லைஃப் இஸ் ஃபில்டு வித் ஆப்ஸ்டக்கிள்ஸ். வாழ்க்கையில தடைகள் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். தடைகளை யாரெல்லாம் உடைச்சி எரிஞ்சு முன்னேறி போறாங்களோ அவங்களால தான் லைஃப்ல வெற்றி அடைஞ்சி சாதனை பண்ண முடியும். நீங்களும் ஒரு வெற்றியாளரா மாறுங்க. மறக்காம நான் இந்த வீடியோல கேட்ட கேள்விகளுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.